பேய் பார்ட் 4 ராமுன்னு பேய் அடக்கலையாடா. ராமு ஒரு சாமியார் கூப்பிட்டுருக்காண்டா. அவர் வந்தோன்னா எல்லாமே பேசிக்கலாம்டா. இந்த வரண்டா ராமே. சாமியார் இமயமலையில் இருக்காரு, வந்துருவாரு. சாமி அந்த பேய் எப்படியாச்சும் அடக்குங்க சாமி, பயமா இருக்கு. அவர் வந்தவொடனே அடக்கிடலாம் சாமி. இந்த ராணியா இந்த ராஜாவா எப்படியாச்சும் பேய் அடைக்குதுங்க சாமி. நம்பூதிரி வந்த உடனே அடைக்கலாம் சாமி. அந்த நம்பூதிரி எப்படி இருப்பாங்க சாமி? அவர் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? பயங்கரமானவர் அவரு. அவர் வரட்டும், அந்த பேய் அறக்கணும். கையாடுங்கடா, பயப்படாதீங்க சாமி. போன்ல சொன்னதான். இப்போ அந்த தெற்கு திசையில் தனியாக இருக்க அந்த வீடு. வாங்க அந்த வீட்டுக்கு போவோம். சரி, நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சாமி இதான் சாமி அந்த வீடு. வாங்க ரெடி பண்ணலாம் எல்லாத்தையும். சரி சாமி, இந்த வீட்டில் தான் அந்த பேயை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். பேய் வர வைக்கணும். இது ஒரு மந்திரம் ஆட்டம் ஆடணும். ஆடுற சாமி, ஆடுற சாமி. அந்த பேய் எடுத்து வந்து இந்த மந்திர கோட்டில் வைங்க. போங்கடா. உட்காரு சாமி, உட்காரு. மத்தபடி இந்த ராஜா குத்துன கையை கட்டி அங்க எடுத்துட்டு வாங்கடா. சரி வாங்கடா. கத்தி எடுக்கணும்னு பயமுறுத்தி விடணும். நம்ம வீட்டுக்கு ஓடிடுமா? வேண்டாம், வாழ அந்த பேய் கொள்ளணும் தான். நான் வாழ கத்தியோட அங்கே வச்சுக்கிட்டாடா. இந்த இருக்குடா குத்துணுமா? ராணி பேய் சாப்டர் 4 இதோட முடிந்து விட்டது. அந்த கோஸ்டை இதில் அடித்து விட்டோம். எல்லாரும் மறக்காம மிஸ்டர் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு தடவை